வணக்கம். நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகளை எல்லாம் உடைச்சு வெற்றிய மட்டும் கொடுக்கிற ஒரு தெய்வம் யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாவலரை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, ஹிந்து மதத்தோட மிக முக்கியமான கடவுள் முருகப்பெருமானோட மகிமைகளை பத்தி பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. நமக்கு அறிவும் வேணும், அதே சமயம் எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்கிற தைரியமும் வேணும். அப்படி நமக்கு தேவைப்படும் போது நம்ம மனசு யார நினைச்சு வேண்டிக் கொள்ளும்? இந்த கேள்விக்குள்ளதான் நம்மளோட இன்னிய முழு பயணமும் இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் ஒரு தெய்வீக பிறப்போட கதையில தான் ஆரம்பிக்குது. சரி, முதல் பகுதியா அந்த தெய்வ புதல்வர் யாருன்னு பாப்போமா? ஆமாங்க, அது வேற யாரும் இல்ல, சிவபெருமானோட ஞானமும் பார்வதி தேவியோட சக்தியும் ஒன்னா சேர்ந்து உருவான தெய்வீக புதல்வர் தான் நம்ம முருகப்பெருமான். சொல்லப்போனா இந்து மதத்துல அவருக்கு ஏன் இவ்வளவு ஒரு நீங்கா இடம் இருக்குங்கிறதுக்கு அவரோட இந்த தெய்வீக பிறப்பு தான் அடித்தளமே. ஒரு தெய்வத்தோட பெருமைய அவங்களோட பெயர்லே சொல்லிரும்னு சொல்லுவாங்க. முருகனுக்கும் அப்படி பல சக்தி வாய்ந்த பெயர்கள் இருக்கு. வாங்க, அந்த ஒவ்வொரு சிறப்பு பெயருக்கு பின்னாடியும் என்ன கதை இருக்குன்னு பாப்போம். முதல்ல அவரோட மிக முக்கியமான பெயர்கள்ல ஒன்னு சரவணபவன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சரவண பொய்கையில அவதரித்தவர் அப்படின்னு பொருள். இது அவரோட அற்புத பிறப்ப நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அடுத்ததா ஷண்முகன். ரொம்பவே சுவாரஸ்யமான பேர் இது. ஷண்முகன்னா 6 முகங்களை கொண்டு இந்த உலகத்தையே காப்பவர். அதாவது அவரோட ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய காக்குது. இது மூலமா இந்த பிரபஞ்சத்துக்கே அவர்தான் பாதுகாவலர்னு இந்த பேர் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. சரி, அவரோட பெயர்கள் மாதிரி அவர் கையில வச்சிருக்கிற சின்னங்களுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. இப்போ முருகனோட மிக முக்கியமான சக்தியின் சின்னமான வேலை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கணும். முருகன் கையில இருக்கிற வேல் ஒரு சாதாரண ஆயுதம் கிடையாது. அது அறிவோட உச்சபட்ச வடிவம். இதோட தத்துவத்தை புரிஞ்சுகிட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் நமக்கு விளங்கும். இத இப்படி பாருங்களேன். ஒரு பக்கம் அறியாமைங்கிற இருட்டு, இன்னொரு பக்கம் அறிவுங்கிற பிரகாசமான ஒளி. இந்த வேல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம மனசுல இருக்கிற அந்த அறியாமைங்கிற இருட்டை அழிச்சு உண்மையான ஞானம்ங்கிற ஒளியை நமக்கு கொடுக்குது. எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம் இல்லையா? அறிவோட சின்னமா இருக்கிற இந்த வேல் பக்தர்களுக்கு எப்படி உதவுது? வெற்றி தரும் வேல்ன முருகனை ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க? வாங்க, பக்தர்களோட பாதுகாவலனா அவரோட பங்கு என்னன்னு பார்க்கலாம். முருகனை வேண்டிக்கிறதுனால கிடைக்கிற பலன்கள் அது ஏராளம். முக்கியமா அவர் தன்னோட பக்தர்களோட துயரங்களையும் தீர்க்கவே முடியாத கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கிறார். அது மட்டும் இல்ல, அவங்க செய்யற ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றியை தேடி தர்றார். இதனாலதான் பக்தர்கள் அவரை வெற்றிவேல் முருகன்னு சொல்லி ஆரவாரமா கொண்டாடுறாங்க. இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த உண்மைகளெல்லாம் மனசுல வச்சு பக்தி பெருக்கோட நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வெற்றிவேல் முருகனை மனமாற வேண்டுவோம். இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தோட இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யலாம்.